பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்ற லவ்வில் இருக்க ஒரு கான்செப்டை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அதை நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னோட பாடல் வரியில் சொல்கிறாரு. பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடலில் இந்த வரியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே அப்படின்ற வரிகளில் ஒரு கிளையில் பறவை அமரும் பொழுது, அமர்ந்த பறவை மீண்டும் பறந்து செல்லும் பொழுது ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு பறந்து செல்லும். அப்படி ஜம்ப் பண்ணும்போது அந்த கிளை லைட்டாக ஆட்டம் காணும் இல்லையா? இதை தான் ஓமை எழுதுறாரு. இதில் கிளையை நீங்கள் ஆணா பாவிச்சுக்கோங்க, பறவையை பெண்ணா பாவிச்சுக்கோங்க. பெண் அந்த கிளையில் அமரும்போது அந்த கிளைக்கு ஒரு அன்பு காதல் ஏற்படுது. இந்த காதல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதை பொருட்படுத்தாத அந்த பறவை அது பாட்டுக்கு பறந்து போயிடுது. அது என்னதான் பறந்து போனாலும் அந்த ஜம்ப் அடித்து அந்த ஆடும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கிளையோட நினைவுகள், அந்த ஆணின் நினைவுகள். அந்த பாசிங் கிளவுட்ஸ் நகர்ந்து போனாலும் அந்த ஆண், அந்த பெண்ணோ ஆணோ அவங்க அந்த நினைவுகள்லேயே இருக்காங்க அப்படின்றத சொல்லும் விதமாக தான் நா. முத்துக்குமார்